ஆவியானவரையுமே நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. புதிய நாளுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீதிமொழிகள் 2வது அதிகாரம். கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும். அப்பொழுது நீதியையும் நியாயத்தையும் நிதானத்தையும் சகல நல்வழிகளையும் அறிந்து கொள்வாய். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞானத்தை தருகிற தேவனாயிருக்கிறார். ஞானத்தை தரும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாதைகளை காப்பாற்றுகிற தேவனாயிருக்கிறார். அப்பொழுது நீதியையும் நியாயத்தையும் நிதானத்தையும் சகல நல்வழிகளையும் அறிந்து கொள்ளக்கூடிய கிருபைகளை கர்த்தர் நமக்கு தருகிறார். அது மாத்திரமல்ல, ஞானம் நம் இருதயத்தில் பிரவேசித்து அறிவு நம் ஆத்மாவுக்கு இன்பமாயிருக்குமாம். இந்த ஆத்மாவில் இருக்கிற கட்டுகள், வருத்தங்கள், வேதனைகள், காயங்கள், பாரங்கள், துக்கங்கள், இப்படிப்பட்ட ஆத்மாவின் கட்டுகளை இந்த ஞானம் நமக்குள்ளாய் இருக்கும் பொழுது கர்த்தர் தருகிற ஞானத்தினாலே இப்படிப்பட்ட ஆத்மாவின் கட்டுகள் கட்டவிழ்க்கப்படுகிறது. ஆத்மாவுக்கு இன்பத்தை தருகிற சூழ்நிலையை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துட்டு நாம் ஜெபிக்க வேண்டிய ஒரே ஒரு ஜெபம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து, ஏசப்பா எங்களுக்கு இன்னைக்கு ஞானத்தை தாரும் என்று கேட்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு ஞானத்தை தருகிற தேவனாய் இருக்கிறார். ஞானத்தை தரும் பொழுது நம்மளுடைய வழிகள் நீதியாக மாற்றப்படுகிறது. நியாயம் செய்கிற ஞானத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். நிதானத்தோடு செயல்படுகிற ஞானத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். சகலவித நல் வழிகளை அறிந்து கொள்ள ஞானத்தை நமக்கு தருகிறார். இந்த ஞானம் நம் இருதயத்திற்குள் பிரவேசிக்கும் பொழுது நம்முடைய ஆத்மாவின் கட்டுகள், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று சொன்னது போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஞானம் நம் இருதயத்திற்குள் பிரவேசிக்கும் பொழுது நம்முடைய அறிவில், ஆத்மாவில் இன்பமாய் இருக்கும்படியான காரியங்களை வாய்க்க செய்வார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டுடைய சமூகத்தின் ஞானத்தை கேட்போம். ஆண்டவர் நம்மளுடைய எல்லா சூழ்நிலையும் மாற்றக்கூடிய ஞானத்தை தந்து ஞானத்தினால் நம் ஆத்மாவின் கட்டுகளை கட்டவிழ்த்து இந்த நாள் சந்தோஷமாய் இருக்கும்படியாய் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமேன்.